அடுத்தது மாநாட்டை துவக்கி வைக்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்பான் பாரத். இன்று உயர்நிலைக்கு பெண்கள் வந்து விட்டனர். அத்தகைய மகளிர் குறித்த மாநாட்டினை துவக்கி வைத்து பேச வருபவர் கற்றவர் இதயத்தில் நித்திலம் போல் திகழ்பவர். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்பதனை அணிகலனாக பெற்றவர். நல்லதையே எண்ணி நல்லதை செய்யும் பெருந்தகையாளர். அவர் கரூர் வேலாயுதம்பாளையத்தில் பிறந்தவர். கணினி அறிவியல் திருச்சி பிஷர் தீபர் கல்லூரியில் பயின்றவர். 1989ஆம் ஆண்டு கல்லூரியில் பணியில் சேர்ந்து 1999 அரசு மகளிர் கல்லூரிகளில் சீர்காழி, கும்பகோணம், தஞ்சாவூர், ஒரத்தநாடு போன்ற கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றியுள்ளார். திருச்சியில் கல்லூரி கல்வி இணை இயக்குநராகும். கல்லூரி கல்வி இயக்ககத்தில் இணை இயக்குனர் நிதி பொறுப்பும் வகித்தவர். அத்தகைய நல்லூரை இப்பொழுது மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். டான்ரெக்டாவினுடைய 3வது மாநில மகளிர் மாநாடை சிறப்பாக இந்த குடந்தை மண்ணிலே ஏற்பாடு செய்து அதன் அத்தனை பணிகளையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இன்றளவும் தலைவராக விளங்கியிருக்கக்கூடிய பேராசிரியர், என்றும் எனது மரியாதைக்கும் நன்றிக்கும் உரிய மாநில தலைவர் சுவாமிநாதன் ஐயா அவர்களே, இந்த டான்ரெக்டாவினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் மனோகரன் ஐயா அவர்களே, மற்றும் பொறுப்பாளர் பேராசிரியர் மாது ஐயா அவர்களே, சிறப்பானதொரு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய என்றும் எனது சகோதரி பேராசிரியர் முனைவர் ஜான் மெரினா மேடம் அவர்களே, குடந்தை அரசு கல்லூரியின் முதல்வராக மிக சமீபத்தில் பணியேற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அதன் முதல்வர் முனைவர் பிரமிளா அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய பேச்சாளர், பேராளர், பேராசிரியர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்களே, அடுத்த நிகழ்வினுடைய வரவேற்புரை நல்க இருக்கக்கூடிய முனைவர் ரோஹிணி தேவி மாநில இணைச் செயலாளர் அவர்களே, நன்றியுரை வழங்க உள்ள முனைவர் ராமகிருஷ்ணன் கிளை செயலாளர் அவர்களே, மற்ற மண்டல பொறுப்பாளர்களே, கிளை பொறுப்பாளர்களே, என்றும் என் அன்பிற்குரிய தாய்க்கு இணையாக, மூத்த சகோதரர்களுக்கு இணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடந்தை மண்ணின் பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இது மகளிர் மாநில மாநாடு என்று சொன்னார்கள், ஓய்வு பெற்ற மகளிர் மாநாடு என்று சொன்னார்கள். பருவங்களிலே பெண்களுக்கு 30 வயதிற்கு மேலானால் பேரிளம் பெண் தான். ஆண்களுக்கு அப்படி இல்லை. 12 வருஷத்துக்கு ஒரு பெயர் இருந்துகிட்டே இருக்கும், முதுமகன் வரையிலும் இருக்கும். நாம் எப்பொழுதுமே பேரிளம் பெண்கள் தான். இந்த மாநில மாநாடு, மகளிர் மாநில மாநாட்டில் பேரிளம் பெண்களை விட அந்த பேரினம் பெண்களை நலன் காக்கக்கூடிய முன்னவர்களான பேராசிரியர் சகோதரர்கள் அதிகம் இதில் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. சற்று வருத்தமாகவும் இருக்கிறது, பேரிளம் பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால். ஜான் மெரினா மேடம் பேசும்போது சொன்னாங்க, நான் அளவாக பேசுபவள் என்று. ஆம், எப்பொழுதும் அளவாக தான் பேசுவேன். ஆனால் உணர்வுபூர்வமாக இந்த தருணத்திலே, இந்த மேடையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உணர்ந்து இந்த மேடையிலே நிற்கிறேன். 1991 பிப்ரவரி 11ஆம் தேதி இந்த அரசு பணியிலே ஒப்பந்த அடிப்படை பேராசிரியராக வாலாஜா கல்லூரியிலே கணினி அறிவியல் பேராசிரியராக நான் பணியில் சேர்ந்தேன். சேர்ந்த அன்றைய தினமே இந்த சங்கத்தில், அரசு கல்லூரி ஆசிரியர் கழக சங்கத்தில், இன்னும் சொல்ல போனால் இந்த குடும்பத்தில் என்னை ஒரு உறுப்பினராக நானாகவே சென்று இணைத்துக் கொண்டேன்.
என்னுடைய கல்வி பணியிலே இந்த சங்கத்தின் சங்கம் சார்ந்த பணிகளுக்கு என்னை ஆற்றுப்படுத்தியது 2 கல்லூரிகள். நான் 5 கல்லூரிகளே பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். ஒரு 4 கல்லூரிகளை முதல்வராக பணியாற்றி இருக்கிறேன். இருப்பினும் இந்த சங்கம் சார்ந்த உணர்வை எனக்கு ஊட்டியவர்கள் வாலாஜா அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர்களும் இந்த குடந்தை மண்ணை சார்ந்த பேராசிரியர்களும் தான். அதையும் மீறி என்னுடைய குடும்ப வாழ்விலும் சரி, ஜோன் மெரினா மேடம் சொன்னாங்க, திருமணத்துக்கு முன்பும் தெரியும், திருமணத்துக்கு அப்புறமும் தெரியும்னு சொல்லிட்டு, என்னை ஒரு தாய்மடி போல் ஏந்தி கொண்ட கல்லூரி இந்த குடந்தை அரசு மகளிர் கல்லூரி. என்னை மட்டும் அல்ல, என்னுடைய முதல் மகள் பிறந்த பொழுது அந்த மகளை முதலில் கைகளில் ஏந்தி கொண்ட பேராசிரியர் சகோதரி முனைவர் விஜயலட்சுமி மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நிர்மலா மேடம், ஜோன் மெரினா மேடம் எல்லாரும் தான். குடந்தையிலிருந்து எந்த நிகழ்வு என்றாலும் அழைக்கப்பட்டால் உடனடியாக எதையும் பொருட்படுத்தாமல் அந்த நிகழ்வுக்கு முன்னுரிமை அளித்து நான் வந்து விடுவேன். காரணம், இது எனக்கு தாய்மடி. இன்றளவும் என்னை குடும்ப விஷயத்திலும் சரி, பணி சார்ந்த விஷயத்திலும் சரி, நான் தயக்கத்தில் இருக்கும் பொழுது, அச்சத்தில் இருக்கும் பொழுது என்னை ஆற்றுப்படுத்தி நல்வழிப்படுத்தி இன்றளவும் எனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருப்பவர்கள் இங்கே முன்வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய்க்கு நிகரான எனக்கு அன்பிற்குரிய சகோதரிகள் தான். மாது சார் ஒரு தடவை இணை இயக்குனர் அலுவலகத்துக்கு, தருமபுரி மண்டல இணை இயக்குனருக்கு வந்தாங்க. 14940 பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. இங்கே 2019-20 கல்வி ஆண்டில் நான் இங்கே அரசு மகளிர் குடந்தை அரசு மகளிர் கல்லூரி முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த ஆணை வந்தது. உடனடியாக அந்த 14940க்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அத்தனை பேருடைய விவரங்களையும் பெற்று ஒருவரது பணிப்பதிவேட்டை மட்டும் அந்த கால்குலேஷன்ஸ் போட்டு ஏஜி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு தவறில்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்த்து இங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அந்த அரியர் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதில் ஊதியத்தோடு சேர்க்கப்பட்டது ஒரு ஆசிரியருக்கு. ஒன்றே மட்டும்தான் விடுபட்டு விட்டது. மேடத்துக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம், அந்த 14940 ஒரு சின்ன இது விட்டுருச்சு. இது தொடர்பாக மாது ஐயா என்னை பார்க்க வந்தார். பேராசிரியர் மாது சார் பார்க்க வந்தாங்க. ஒரு ஃபியூ டேஸில் என்னை மகளிர் மாநாடு இருக்கு, நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பேச்சாளர் கிடையாது, பேசுபவள், ஒரு பேராசிரியராக இருக்கும் அளவுக்கு பேசுபவள். யாருமே கிடைக்கவில்லை என்றால் இறுதியாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஆனால் யாருமே அறியாமல் இன்று முன்னிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவனால் உங்களால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக்க நன்றி. இங்கே பேச்சாளராக பேராளராக வந்திருக்கக்கூடிய முனைவர் அரங்க மல்லிகா மேடம், அவர்கள் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை. நான் இங்கு வந்தது ஒரு குடும்ப உறுப்பினராக, உங்களின் பிரதிபலிப்பாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். புள்ளிகளில் கோலமிட்டு இறுதி புள்ளியின் இணைப்பில் உறவுகளின் இறுக்கத்தை சமூகத்துக்கு உணர்த்தியவர் பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்கள். நீரை கிழிக்கும் மீனுக்கு முன்னால், பனையெனவே நிற்கும் பேராசிரியர் பெருந்தகைக்கு முன்னால் நான் மீன் குஞ்சாகவும் குறுஞ்செடியாகவும் இன்று உங்கள் முன்னால் நின்று ஒரு சிறு உரையை வழங்கவிருக்கிறேன். தயக்கம் தவிர்க்க, நான் எனக்கு பேசணும்னு சொன்னேன்னா ஏதாவது தீம் இருக்கா சார்னு கேட்டேன். இப்போ சுவாமிநாதன் ஐயா கிட்ட கேட்டேன். எதை வேணாலும் பேசலாம், மகளிருக்கானன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரில, ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. தயக்கம் தவிர்க அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு, தயக்கம் தவிர்க்கிறதுக்கு நான் என்னோட தயக்கத்தை தவிர்த்தவங்க நீங்கள்லாம், உங்களுக்கு நான் எப்படி அதை பற்றி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்போ நான் சார்கிட்ட கேட்கும்போது, ஏஜ் இஸ் நாட் அ நம்பர், அது குறித்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். பேராசிரியர்களுக்கு எந்த பொருண்மை கொடுத்தாலும் அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருவோம் இல்லையா? அப்படித்தான் நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு குறுங்கதை. ஒரு பேச்சாளர் ஒரு நிகழ்வுக்கு போறாரு.
முதன்மை பேச்சாளர், அவர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு போறாரு. குதிரை வண்டியில போறாரு. அங்க போற வழியில நல்ல மழை வந்துருச்சு. மழையில யாருமே இல்லை, இவரும் அந்த குதிரை வண்டிக்காரர் மட்டும்தான் இருக்காங்க. குதிரை வண்டிக்காரர்கிட்ட கேட்குறாரு, இப்போ என்னப்பா செய்யறது, யாருமே இல்லையே, நான் பேசுறதா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு குதிரை வண்டிக்காரர் சொல்றாரு, ஐயா என்கிட்ட 30 குதிரை இருக்குது, நான் தினம் ஒவ்வொரு குதிரைக்கும் போய் புல்லுக்கட்டை போடுவேன். சில நேரங்களில் பாதி குதிரை ஓடி போயிடும். இன்னைக்கு இந்த ஒரு குதிரை தான் இருந்துச்சு, அதுக்கு புல்லை போட்டுட்டு வண்டியில் கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி வா எதிர வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பேச்சாளர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட அவர் பேச்சுக்கு தயார் பண்ணிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, எப்படிப்பா இருந்துச்சு என்னோட உரை அப்படின்னு கேட்டாரு. குதிரை வண்டிக்காரர் சொன்னாரு, ஐயா ஒரு குதிரைக்கு தேவையான புல்லுக்கட்டை தான் நான் போடுவேன், 30 குதிரைக்கு தேவையான புல்லுக்கட்டை நான் போட்டு பழக்கம் இல்லையா அப்படின்னாரு. என்னுடைய உரையினோட விகிதாச்சாரம் 30க்கு 30, 1க்கு 30, 30க்கு 1 எனக்கு தெரியல. எனக்கு நான் சொல்ல வந்த கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். இந்த தயக்கம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னோம்னா, தயக்கம்ங்கிறது ஒரு பொது பண்பு, இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய பண்பு. மனிதர்களில் 3ல் 1 பங்கு மனிதர்களுக்கு தயக்கம் இயல்பாகவே இருக்கக்கூடிய பண்பு. ஆனால் தவிர்க்க முடியாத, தவிர்க்க வேண்டிய ஒரு பண்பு இந்த தயக்கம். இது ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க, நியூரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டடி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிச்சில் ஒரு ஸ்டடி. நியூரோ எக்கனாமிக்ஸ் வந்து நியூரோ சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், இந்த 3 சப்ஜெக்டையும் சேர்த்து புதுசாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the intensity of communication between the parts of the brain plays major role for indecisiveness. ஒரு திட்டவட்டமான முடிவை எடுப்பதற்கு ஒரு தயக்கத்தை தரக்கூடியது எது என்றால், மூளையிலே இருக்கக்கூடிய 2 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாளருடைய தீவிரத்தன்மை. ஸோ அதுதான் அப்படிங்கிறாங்க. ஸோ it is that moment of indecisiveness plays major role in taking decision in each and everything. அது பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங்கில் இந்த மூளையினுடைய செயல்பாடுகள் தான் முக்கிய காரணியாக இருக்குது. ஒரு நிமிஷ தயக்கம் தவிர்த்தா நம்ம எவ்வளவோ சாதிக்கலாம். நீங்கள் எல்லாரும் பேராசிரியர்கள், நான் எத்தனையோ காலகட்டத்தில் தயங்கி நின்னப்பெல்லாம் எனக்கு தோள் கொடுத்து என்னை முன்னிலைப்படுத்தி எனக்கான கடமைகளெல்லாம் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்த உங்களுடைய பிள்ளை நான். உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுக்கு தயக்கம் வந்து சாதாரணமாக இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் குடும்பம் என்று வந்துவிட்டால், கணவர் என்று வந்துவிட்டால், பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் தயக்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவில் தான் நம்ம எப்போவுமே இருப்போம். இதற்கு இந்த சத்ரபதி மகாராஷ்டிராவில் சொல்லப்படுற ஒரு வீர பெண்மணியோட கதையை வந்து சாதாரணமாக எல்லா வீடுகளையும் புழங்கக்கூடிய கதையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கதை சொல்லிகிட்டே போக விரும்பலை, இதை ஒரு முன்னுதாரணமாக காட்ட விரும்புகிறேன். அந்த ஹிர்கானி அப்படிங்கிற ஒரு பெண் பால் கறந்து அந்த பாலை சென்று சத்ரபதி சிவாஜியினுடைய ராய்கால் இருக்கிற கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சு பணியில் இருக்கக்கூடிய அங்கே சென்று அந்த சந்தையில் விற்று வரக்கூடிய பெண்மணி. 17th century ஸ்டோரி இது. சத்ரபதி சிவாஜி ராஜ்காட்டில் ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. அங்கே அவங்க மட்டும் இருப்பாங்க, அமைச்சு பணியில் இருப்பாங்க, அவங்களுக்குரிய சந்தை மட்டும் அங்கே இருக்கும். கீழே இருக்கிற மக்கள் இவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் பொருட்கள் எல்லாம் கொண்டு சென்று அங்கே விற்றுவிட்டு திரும்பிடணும். அந்த கோட்டை மிக பாதுகாப்பாக அரணமைத்து கட்டப்பட்டிருக்கு. அந்த கோட்டைக்குள்ள சூரியன் உதித்த பிறகு செல்லணும், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாடி வெளியில வந்துடணும், உள்ளுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. அப்படி அந்த ஹிர்கானி அப்படிங்கிற பெண் தன்னுடைய பாலை எடுத்துக்கொண்டு விற்கிறதுக்காக செல்கிறாள். அவளுக்கு ஒரு 6 மாத கைக்குழந்தை தன்னுடைய உறவினரிடம் விட்டு சென்று விட்டான். அவள் பொருளீட்டு அதை நம்பிதான் அவள் குடும்பமே இருக்குது. அப்படி போகிறா. போய் வித்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது, கொஞ்சம் லேட் ஆயிடுது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போனதே லேட்டு. அதனால திரும்பி விற்று விட்டு வெறும் பாத்திரங்களோட திரும்பும் போது அந்த கதவு அடைக்கப்பட்டு விடுகிறது. அந்த சட்ட திட்டத்தின்படி
சூரியன் அஸ்தமிக்கும் அந்த தருணத்தில் கதவை அடைத்து விட வேண்டும். யாரும் வெளியில வரவும் முடியாது, வெளியில இருக்கவங்க உள்ள போகவே முடியாது, அங்கேயே தங்கிட்டு வந்துட வேண்டியதான். இந்த பெண்ணால் வெளியே வர முடியல, பரிதவிப்பு. அந்த உறவினர் அந்த குழந்தையை அந்த நேரத்துல விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. என்ன செய்யறது அந்த குழந்தைய அப்படின்னு ரொம்ப அழுகிறா. அந்த வாயிற்காவலர்கிட்ட போய் முறையிடுறா, தயவு செய்து என்ன மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, என் பிள்ளை அங்க தனியா இருக்கு, நான் போகணும். இல்ல வீர சிவாஜியோட கட்டளையை எக்காந்து கொண்டும் நாங்கள் மீற முடியாது, திறக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி கோட்டைகளை சுத்தி பார்க்கறா, சுத்தி கோட்டைய. ஒரு இடத்துல மட்டும் அந்த கோட்டை சுவர் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது வழியா எட்டி பார்த்தா ஒரு செங்குத்தான மலை முகடு இருக்குது. அதுல யாருமே ஏன் அந்த இடத்துல கட்டலைன்னா அதுல மேலே ஏறி யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு அப்படியே விட்டுருக்காங்க. ஒரு சின்ன துவாரம், யாரும் பார்க்காத நேரம் அந்த சூரிய துவாரத்தின் வழியா அதை இறங்கிட்டு இருட்டிடுச்சு இல்லையா, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அவளுக்கு தெரிஞ்சது அவளோட குழந்தை மட்டும்தான் தனியா இருக்கும் அப்படிங்கிறதுல அந்த 2400 அடி உயரமுள்ள அந்த கோட்டையிலிருந்து அந்த செங்குத்தான மலையில தழுவி 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 தவழ்ந்து தவழ்ந்து கீழே வந்து சிராய்ப்புகளோடும் சட்டை சேலையோடைய கிளிசல்களோடும் வந்து அந்த குழந்தைய பார்த்துடுறான். பார்த்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்யணும்னா அடுத்த நாள் சாப்பாடு வேணும்னா எடுத்துட்டு தான் போகணும். மேலே போகும்போது அந்த வாயிற்காவலர்கள் கேட்குறாங்க, என்ன நீ நேற்று உன்னை வெளியிலேயே உடலையே, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் மழுப்பிட்டு உள்ளே போக பார்க்கும்போது அவளை இழுத்துக்கொண்டே சத்ரபதி சிவாஜிட்ட விட்டுடுறாங்க. நேற்று நாங்கள் வெளியில் விடலை, கதவுகளை அடைச்சிட்டோம், எப்படியோ ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த பெண் இறங்கி போயிட்டா. சிவாஜி நம்பலை. அது எப்படி இவ்வளோ பாதுகாப்பான ஒரு சுவர்களை தாண்டி ஒரு பெண் எப்படி செஞ்சிருக்க முடியும்? வாமா, எது வழியா நீ போன அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோடனே அவ காமிக்கிறா, இந்த இடத்துல இருக்கு, நீ இதுல இறங்குறதுக்கு சாத்தியமே இல்லை, ஒரு படை வீரன் கூட இதுல ஏறவோ இறங்கவோ முடியாது. உடனே அவளுடைய சிராய்ப்புகள் எல்லாம் காண்பித்து, நான் தான் ஐயா இதுல மொழியாக இறங்கி சென்றேன் அப்படின்னு சொன்னோன்ன வாயிற்காவலர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, நிச்சயமாக இவளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா சத்ரபதி சிவாஜி என்ன செஞ்சாரு, அவள் பெயரிலேயே அதற்கு அந்த கோட்டைக்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைத்து கொடுத்தாரு. ஹிர்கானி கோட்டை அப்படின்னு சொல்லி, ஹிர்கானி புரூஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் அது இருப்பதாக மகாராஷ்டிராவில் ஒரு கதை. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், பெண்களுக்கு அச்சமோ தயக்கமோ ஒரு நாளும் இருக்காது, எப்போ குடும்பம் என்று இருக்கிற பொழுது. ஆனால் பொதுவெளிக்கு வரும்போது தயக்கம் கண்டிப்பாக எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். தயக்கம் 2 விஷயத்தால வரும். ஒன்று அச்சத்தால வரும், இன்னொன்று பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வதற்காக வரும். நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தயக்கத்தை இந்த வயதிலும் தவிர்த்து இங்கே வந்திருக்கிறேங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களுடைய சகோதரியாக இங்கே முன்வைக்கிறேன். இந்த தயக்கம் தவிர்க்கும் ஒரு நொடி ஒரு வரலாற்று பதிவாக கூட இருக்கலாம். ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் நிலாவுக்கு செல்லும் போது முதல்ல பைலட் வந்து இறங்கணும், 3 நொடி அவர் தயக்கத்தினால தாமதிச்சதுனால அந்த கோ பைலட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு இன்றளவும் நிலாவில் காலடி எடுத்து வைக்க முதல் மனிதன் என்ற வாய்ப்பு அந்த ஆம்ஸ்ட்ராங்கு கிடைத்தது. அதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சரி, இப்போ தயக்கம் தவிர்க்கலாம், மனதளவில் நமக்கு தயக்கம் எதனைக்குமே இருக்காது அப்படிங்கிற நிலை இருந்தாலும் நம்மளை உடல் ஒத்துழைக்குமா, நமது வயது காரணமாக உடல் ஒத்துழைக்குமா அப்படின்னா, நம்ம சமூகத்தில் இந்த வயதாவது that is growing older in this society is always fixated with youth. இளமையை வைத்துத்தான் முதுமையை நம்ம வந்து கணக்கிடுறோம். முதுமை வந்ததுக்கப்புறம் எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் என்ன செய்ய முடியும், நான் அப்போல்லாம் அப்படி இருந்தேன் பாரு, இப்போல்லாம் அப்படி இருந்தேன் பாரு, இப்போ என்னால் முடியல, நடக்க முடியல, கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதனாலையும் நம்ம தயங்கிட்டு சில விஷயங்களை நம்ம ஈடுபட மாட்டோம். ஆனால் இதையும் தாண்டி இந்த மகளிர் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மாநாடு எத்தனை அற்புதமான பணிகளை இந்த சமூகத்திற்கு பங்களித்திருக்கிறது என்பதை நமது தலைவர் பட்டியலிட்டு காண்பித்தார். மிகவும் பெருமையாக இருந்தது. கூடிய விரைவில் நானும் இதில் ஒரு அங்கமாகத்தான் இருக்க போகிறேன். இந்த குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராகத்தான் இணைய போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது இவையெல்லாம் கேட்பதற்கு. புறநானூற்றில் ஒரு பாடல், மேடம் மன்னிக்கணும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸு, உங்களவுக்கு எனக்கு புலமை கிடையாது, எனக்கு மொழி உணர்வு உண்டு, அதனால சொல்லுறேன். வயசாயிட்டா நம்ம வந்து இளமையால எப்படி இருந்தோம், நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன் இப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி அழுதுகிட்டு இருப்போம். எக்கோ அடிக்குதாம
எக்கோ அடிக்குதா? எக்கோ அடிக்குதா? சரி, கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. கேட்கலையா? கேட்கலைங்களா மேம்? சரி. புறநானூற்றில் ஒரு பாடல், ஒரு வயோதிக கிழவர் ஒரு நீர்நிலையின் அருகே இருக்கக்கூடிய பெரிய அந்த மரத்தின் வேரில் உட்காந்துட்டு இளமையில தான் எப்படியெல்லாம் அங்கே விளையாண்டோன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்து கண்ணீர் விடுறது மாதிரி, ஒரு கையறு நிலையில கண்ணிறந்து கண்ணீர் விடுற மாதிரி ஒரு பாடல். இனி நினைந்து இரக்கமாகின்று இனி நினைந்து ஆகின்று திணிமணல் செய் ஒரு பாவைக்கு கொய்ப்பூ தை தன்கயம் ஆடும் மகளிரோடு கைப்பிணைந்து தழுவு வழி தழி தூங்கும் வழி தூங்கி மறையனல் அறியா மாயமில் ஆயமோடு உயர்சினை மருத துறையுற தாழ்ந்து நீர்நனி படிகோடேறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிரிர நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்டகலா விளமை அழிதோதானே யாண்டுண்டு கொல்லோ தொடித்தலை விழுத்தண்டூன்றி நடுக்குற்றிருமடை மிடைந்த சில சொற் பெருமூதாளரமாகிய வெமக்கே அப்படின்னு ஒரு பாடல். அந்த நீர்நிலையின் ஓரத்தில் உட்கார்ந்து சின்ன வயசா இருக்கும்போது, இளமையா இருக்கும்போது எப்படிலாம் அந்த சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து அந்த மணல் வீடு கட்டி மணல்ல பொம்மைகள் செஞ்சு அதுக்கு பூ கொய்து அதை அபிஷேகப்படுத்தி அவங்களோட கை சேர்த்து விளையாடி அந்த நீர்நிலையில மேல இருக்கிற மரக்கலையை பிடிச்சிட்டு கீழே குதிச்சு ஆடி கீழே வரலாம் போய் முங்கி எடுத்து அந்த மணலெல்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சு விளையாண்டதெல்லாம் நினைச்சிட்டு இப்ப என்னால முடியலையே அப்படின்னு ஒரு வருந்துவதாக ஒரு கையறு நிலை பாடல் இது. ஐயா சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். வாழ்க்கைய எல்லா பருவமும் கடந்துதான் வரணும். இளமைங்கிறது ஒரு பருவம், அதை கடந்து வந்தாச்சு. அப்ப அப்படி இருந்தனே இப்ப இப்படி இருக்கனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதை தவிர்க்கணும். அந்தந்த பருவத்தை அந்தந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து வாழ பழகிக்கணும். என்ன சார் பேசலாமா? அந்தந்த பருவத்தின் இயல்போடு வாழ பழகிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம உணர வேண்டிய ஒரு விஷயம். சரி, உடல் ஒத்துழைக்கல, மனமும் சில நேரங்களில் அசந்து போயிடுது. இவ்வளோ உழைச்சாச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு அசதி வந்துடும், ஒரு அயர்வு வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு வெற்றிகரமான வயோதிகத்தை எப்படி எதிர்கொள்வது, எப்படி தயக்கத்தை தவிர்க்க வேண்டிய அந்த பண்பை தவிர்த்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எல்லா பருவத்திலும் நாம் இருக்கிறோமோ அதே போல இந்த வயோதிகத்தை வெற்றிகரமாக இந்த பருவத்தை கடந்து செல்வதற்கு என்ன செய்யணும்? நிறைய யூடியூப்ல நம்ம நிறைய பார்க்குறோம், தினம் நிறைய அட்வைஸு, நிறைய ஆலோசனைகள், நிறைய மருத்துவ குறிப்புகள் எல்லாம் பார்க்குறோம். இளமையா இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லு. தோற்றம் மாற்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மனதளவில் புத்துணர்வோட இருந்தாலே போதும், நம்ம இளமையாக தான் இருப்போம். மூணு ஹெல்த் தான் முக்கியம். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், காக்னிட்டிவ் ஹெல்த். நம்ம எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், தியானம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். மென்டல் ஹெல்த்துக்கும் தியானம் பண்ணுறோம், ஒரு சமச்சீரான உணவு முறையை சாப்பிட்டுக்கிறோம், வச்சுக்கிறோம். காக்னிட்டிவ் ஹெல்த்தை பற்றி நம்ம யாருமே அதை அக்கறைப்படுத்துக்கிறதே கிடையாது. அறிவாற்றல் சார்ந்த ஆரோக்கியம், அறிவுசார் பெண்மணிகள் நாம் எல்லாம், நீங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த காக்னிட்டிவ் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் முதல் சொன்னேன் இல்லையா, நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் என்ன சொல்லுது? பிரெயினோட பார்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனோட இன்டென்சிட்டி தான் ஹவு டெசிசிவ் வி ஆர் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுனால காக்னிட்டிவ் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அளவுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, காக்னிட்டிவ் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு காக்னிட்டிவ் ஹெல்த்துக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் நம்ம உயிர்ப்போட இங்கே பயணிக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட விரும்புகிறேன். இதில் மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லும்போது நமக்கு பெண்களுக்கு குடும்ப சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜென்ஸ் நம்ம அப்படியே வெளியில் போயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அளவில் ஆகிட்டு வருவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நம்ம வெளியில் வந்து எல்லாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஃபேமிலி குழந்தைகள்லாம் வளர்த்தாச்சு, அப்புறம் பேர பிள்ளையை வளர்த்தணும், அப்புறம் ஹஸ்பண்டை பார்க்கணும், காலையில் எழுந்திரிச்சு டீ போடணும், தோசை ஊற்றணும், இட்லி ஊற்றணும், சமைக்கணும், வைக்கணும், இன்னும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆகணும்.
ஆனால் அதை தாண்டி ஒரு தனிமையில் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், காக்னிட்டிவ் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும்? சில புத்தகங்களை படிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட அளவலாகலாம். அப்போ தான் நமக்கு இந்த அல்சைமர்ங்கிற நோய் இப்போ அதிகமாக வருது, மறதி, ஞாபக மறதி. இந்த காக்னிட்டிவ் ஹெல்த்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கிட்டாதான் இது போன்ற ஒரு ஒவ்வாமையிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். இப்போ ஏஜ் அப்படிங்கிறது எனக்கு வயசாயிடுச்சுன்னா ஆமாம் ஆயிடுச்சு. அக்செப்டிங் அவர் ஏஜ் இஸ் டு கோப்பிங் வித் த ஏஜிங். இப்போ இது ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆனதை கொண்டாடுறதுக்கே நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியும் கிட்டத்தட்ட அப்படிதான் நான் பார்க்குறேன். வயதாயிடுச்சு, ஆனாலும் ஒரு குடும்பமாக நம்ம இது பண்ணியிருக்கோம். தலைவர் ஐயா சொன்னாங்க, இந்த சங்கம் ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணங்களை வரையறுத்தாங்க. அது எல்லா காரணத்தையும் விட இது ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்தை தாண்டி இன்னொரு குடும்பம்னா இதுதான். இதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்குன்னு தனியாக வேற எங்கேயும் போய் நம்ம பேசி பழகி இல்லை. இதை தான் நம்ம குடும்பமாக இருந்துதான் இத்தனை நாட்கள் நம்ம வாழ்நாளையே கழிச்சிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. இது சங்கம் என்பதை தாண்டி குடும்பம் என்ற உறவினால் தான் நானும் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். இந்த 3 ஹெல்த்தையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 வாசகம் ஸ்டாப், லுக், லிசன் அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய கற்பனை மிகையாக நினச்சிக்குவோம். நம்ம வீட்டில் இருக்கோம்னா பிள்ளை நம்மள்கிட்ட பேசலாம். இப்போ நமக்கு தெரியும் அவங்களோட ஒர்க்கிங் கல்ச்சர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாமே ஒரு லேப்டாப் மூலம் ஒரு அறைக்குள்ளே செஞ்சுட்டு பாதி நேரம் ஆன்லைனில், பாதி நேரம் வேற எங்கேயாவது போயிட்டு அந்த இதில் இருக்காங்க. எங்களோட பேச யாருமே இல்லையே. ஏன்டா அவனை எப்படி பார்த்து வளர்த்தேன், ஏமா அவனை எப்படி பார்த்து வளர்த்தேன், என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேச மாட்டேயா, எனக்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேயா அப்படின்லாம் நமக்கு வருத்தங்கள் நிறைய வரும். ஏன்னா எல்லா குடும்பத்திலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான். அப்போ ஓவர் திங்கிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு பாசிட்டிவாக உந்து சக்தியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு நமக்குன்னு ஒரு அரை மணி நேரம் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் லிசன் டு த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சர்வைவல் டெக்னிக்ஸ். அடுத்து நம்ம எந்த நேரமும் நமக்கு எந்த ஒரு நோய் தாக்கலாம், ஏன்னா அந்த மாதிரியான உடல்நிலையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சர்வைவல் டெக்னிக்ஸுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எவ்ரி ஃபேஸ், எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் அ லேர்னிங் அண்ட் லெசன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வேணாம். ஆனால் நம்மளை தாண்டி எதுவுமே, நம்ம மனசை தாண்டி எதுவுமே நம்மளை பாதிக்காது. எப்படி ஒரு இரும்பு அதோட துரு தான் அதை அரிக்குமே ஒழிய வேற எந்த பொருளும் இரும்பு அழிக்க முடியாது. அதை மாதிரி தான் நம்மளுடைய மனதையும் இரும்பு போல உறுதியாக வச்சுக்கணும். எந்த ரஸ்ட்டும் படியாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த வயோதிகத்தை நேர்மறையாக அணுகுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் ஆக்டிவ் ஏஜிங் வீக் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்டம்பர் 30 அக்டோபர் 6 வரை நடந்துச்சு. ஆக்டிவ் ஏஜிங் வீக் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஐசிஏஏ. ஐசிஏஏங்கிறது 2003 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. அது எதற்குனா வயோதிகத்தை கொண்டாடுவதற்கும் வயதிற்கு அப்பாற்பட்ட நல்ல ஆரோக்கியமான வாழ்வின் நன்மைகளை ஊக்கப்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கேம்பெயின், 1 வீக் கேம்பெயின். அது ஹியூமனா அப்படிங்கிற ஒரு ஹெல்த் பேஸ்டு ஒரு அமைப்பு இதை ஏற்பாடு செஞ்சிச்சு. இதில் ஒரு 50 இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் செலக்டடாக இன்வைட் பண்ணி அவங்க இந்த உலகக்கு என்ன மாதிரியான ஒரு பணிகளை அர்ப்பணிப்பை செஞ்சுருக்காங்கங்கிறது ஒரு பிரச்சாரமாக அதை முன்னிறுத்தி நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல், ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், இமோஷனல், இன்டலெக்சுவல், வொகேஷ்னல், என்விரான்மெண்டல் டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேருந்தும் ஒரு 50 பேரை தெரிவு செய்து அந்த ஹியூமனா என்ற ஒரு ஹெல்த் கேர் அமைப்பு இந்த பா 2024 அமைச்சது. அதில் உற்சாகத்தோடு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதோட தீம் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் ஏஜிசம், ரீஃப்ரேமிங் ஹவு வு திங்க், ஃபீல் அண்ட் ஆக்ட் டுவர்ட்ஸ் ஏஜிங் அண்ட் ஓல்டர் பர்சன்ஸ். ஓல்டர் பர்சன்ஸை நம்ம எப்படி கையாளறோம், அவங்களுடைய அர்ப்பணிப்புகள் என்ன, அவருடைய சாதனை என்ன, அதையெல்லாம் ரீதிங்க் பண்ணிட்டு எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்தி இந்த சமூகத்திற்கு பங்களிப்பாட்டு வைப்பதற்கு இன்னும் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் என்பதற்கு நோக்கத்தின்பாற்பட்ட அந்த நிகழ்ச்சி. இதில் பாசிட்டிவ் ஏஜிங்க்கு மறுபடியும் ஒரு 3 இது ஏஸ் அப்படிங்கிறது, ஏஸ்ங்கிறத கார்டு இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு முதன்மையான கார்டு, பிளேயிங் கார்ட்ஸில் ஏஸ் அச்சீவ், கனெக்ட் அண்ட் என்ஜாய். அச்சீவ் நிறைய பண்ணிட்டோம்,
இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாதனையாளர். எத்தனை மாணவர்களை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். எல்லாரும் எவ்வளவு உயர் பதவியில இருக்காங்க. அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை. we are all like social warriors. ஒரு சிறந்த சமூகத்தை வடிவமைத்த கட்டமைத்த பெருமைக்குரிய சாதனையாளர்கள் தான் நாம். இந்த ஏஜ்ல என்ன அச்சீவ் பண்ண போறோம்? சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இப்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய தோழி இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன் ஓய்வு பெற்று விட்டார், கல்லூரி முதல்வராக இருந்து. இந்த வயதுல அவங்க பாட்டு கத்துக்கிறாங்க, வாய்ப்பாட்டு கத்துக்கிறாங்க, வீணை கத்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்திலே சில பேர் அவங்கள விமர்சனம் பண்ணாங்க, இந்த வயசுல நீ பாட்டு பாடி என்ன சூப்பர் சிங்கருக்கா போற அப்படின்னு. தனக்கு மகிழ்ச்சி, தனக்கு தன்னிறைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஏஜ்ல நம்ம அச்சீவ்மெண்ட்னா அதை தான் எடுத்துக்கணும். எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, எனக்கு தன்னிறைவை தரக்கூடிய என்னென்ன டு டூ லிஸ்ட்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பண்ணிட்டு அதில் எதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து போகிறது, தட் இஸ் அச்சீவ்மெண்ட். அண்ட் கனெக்ட் அப்படிங்கிறது சோஷியலி வி ஷுட் பி கனெக்டட். அதை நம்ம இப்படி ஒரு கூட்டம் போட்டு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. தினம் நண்பர்களோட அளவலாவிக் கொள்வது. இந்த குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு தெரியும், எல்லாரும் தொடர்ந்து டெய்லியே கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒன்று அந்த தகவல் பரிமாற்றம் செய்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு காலையில் ஒரு நடை உலா சொல்லி சொன்னோம்னா அந்த நேரத்தில் ஒரு பக்கத்துலேயோ இதுலையோ பக்கத்து தெருவுலையோ பக்கத்து வீட்லேயோ இருக்கிறவங்கள்ட்ட ஜஸ்ட் ஸ்மைல், என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டியா வச்சு அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்திக்கிறது கூட ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஒரு இனிய சொல் ஒரு நாளைக்கு நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா அதுவுமே ஒரு அச்சீவ்மெண்ட் தான், நமக்கு அவர்களுக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டில் நம்ம பேசுறது யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்றதை யாரும் அதிகம் கேட்க மாட்டாங்க. பட் பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு நிறைய நம்மளை சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து கிரகிச்சுக்குவாங்க. தென் என்ஜாய் அப்படிங்கிறது, ஒரு நடைவுலா போகும்போது ஒரு சிறு இலையை தட்டி விளையாண்டு மகிழ்ந்தா அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட செஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்தது கூட இந்த யானைக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி முகாம் கொடுத்துவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா எவ்வளோ கடுமையான பணி இப்போ முதல்வர்களும் இணையக்களும் செஞ்சுட்டு இருக்கோங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டாம். எனக்கு ஒரு புத்துணர்ச்சி முகாமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான். ஸோ என்ஜாய் பண்ணும்போது இப்போ ஒரு வாக்கிங் போகிறோம், நடை உலா போகிறோம். ஒரு நாய், நான் அப்படி பண்ணுறது உண்டு. ஒரு நாய் போகிற வழியில் ஃபஸ்ட் டைம் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுன்னா நான் அது பண்ணுவேன், என்னடா கருப்பா என்ன தூங்கிட்டு இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி ஒரு தலையை கீழே போட்டுக்கும். அடுத்த நாள் என்ன சாப்பிட்டியா, என்ன தூங்கிட்டு இருக்கியான்னு சொன்னால் 3ஆவது நாள் உங்களுக்கு வாலாட்ட ஆரம்பிச்சிடும். 4ஆவது நாள் உங்கள் கூடவே வந்துடும். அது ஒரு தோழமை தான், அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி மனதை ஒரு மென்டல் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சால் அதுவுமே ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம்தான். இப்போ இதில் நம்ம தில்லை வேந்தனாரோட முதுமை பருவம் கொடுத்த ஒரு கவிதையை இங்கே வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பாயிருக்கும் மெத்தையென்ற பஞ்சனையின் பகட்டிருக்கும், தூக்கம் தான் வரமறுக்கும், காயிருக்கும் கனி இருக்கும், விருந்திருக்கும், கடித்துண்ண பல்லில்லை இருவருக்கும், நோயிருக்கும் 100 வகை வலி இருக்கும், நொந்திருக்கும் உடல் வாழ்வை வெறுத்திருக்கும், நீயிருக்கும் நினைப்பொன்றை இணைத்திருக்கும், நெடுங்காதல் நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கும், பொறிமாவை மெச்சுகின்ற பொக்கை வாயின் புன்சிரிப்பும் பழங்கதைகள் அனைத்தும் சொல்லும், அரிமாவை போல் நானும் அருகில் நீயும் அஞ்சிணைந்து சென்றதெல்லாம் நினைக்கும் உள்ளம் திருமாது போல் திகழ்ந்த எழிலார் மேனி தேய்ந்து இழைத்து குச்சி என ஆன போதும் உருமாறி தடுமாறி சோறும் போதும் உறுதுணையாய் நீ இருந்தால் இன்பமாகும். உழைக்கின்ற காலத்தில் ஓய்வை பற்றி ஒருபோதும் எண்ணாமல் கடமை செய்தோம். மழைக்குன்றம் போலிருந்த உடலும் பற்றி மணல்மேடாய் வளம் குன்றி வாடி வாழ்க்கை இழைக்கின்ற முதுமை எனும் பாதை வந்தோம். இப்பயணம் எத்தனை நாள் அறிந்தோம் இல்லை, அழைக்கின்ற வேளை வரை சேர்ந்தே செல்வோம். அருந்துணையாய் நீ இருந்தால் தொல்லை இல்லை. ஆயக்கலை நுணுக்கங்கள் கற்கவில்லை, ஆனாலும் இல்லறத்தின் இணக்கம் கற்றோம். தீயுறங்கும் பசியுருவில் வயிற்றுக்குள்ளே சிறுகூரை நீரழுந்தி அணைக்க கற்றோம். சேயிருந்தார் சேர்ந்திருந்தார் வளர்ந்தார், இன்று சிறகடித்து சென்று விட்டார். திசைகள் தோறும் நீ எனக்கும் நான் உனக்கும் என்றிருக்கும் நிலை இருந்தால் அமைதியுடன் இன்பம் சேரும் என்ற ஒரு தில்லை வேந்தனாரின் கவிதை. இதுதான் குடும்ப விளக்குல பாரதிதாசனும் சொல்லியிருக்காரு. மைந்தருக்கு கல்வி சேர்த்தோம், மகள்மார்க்கும் அவ்வாறேயாம். எம் தக்க கடன் முடித்தோம், இனிதாக வாழுகின்றோம். முந்துர சுற்றத்தார்க்கும் செய்வன முழுதும் செய்தோம். இந்த நாள் வரைக்கும் வாய்மை இம்மியும் மறந்ததில்லை. புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விடும் மோதாட்டி. மதியல்ல முகம் அவட்கு வரல் நிலம், குழிகள் கண்கள்
எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றால் என்பதொன்றே அப்படின்னு ஒரு பாரதிதாசனுடைய பாடல். நீங்கள் எல்லாமே அறிஞ்ச பாடல் தான். இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இந்த உறவு அப்படிங்கிறது, மகிழ்ச்சி அப்படிங்கிறது, எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்கேங்கிறது குடும்பத்தில் மட்டும் கிடையாது, கணவன் மனைவி கிட்ட மட்டும் கிடையாது, பிள்ளைகள்கிட்ட மட்டும் கிடையாது. இந்த அன்பிற்குரிய நட்பு கொண்ட தோழமைகளுக்குள்ளேயும் எனக்கு நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே போதும். நம்ம இன்னும் 100 ஆண்டு காலம் இனிதாக வாழலாம் என்பதை முன்னேற்றி சர்ச்சிலோட ஒரு கொட்டேஷன் மட்டும் சொல்றேன். we make our living by what we get, we make our life by what we give. அதைத்தான் இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. நிறைய சம்பாதிச்சிட்டோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாங்கிற பேராசை இன்றி இப்படி லட்சக்கணக்கில் ஒரு பொதுநல நோக்கோட செய்துகிட்டு இருக்கோம். இதை ஜெயகாந்தனும் குறிப்பிட்டிருப்பார். கொள்ளுவன கொள்ளுக, கொண்ட பின் கொடுப்பவர் ஆகுக, தள்ளுவன தள்ளுக, தள்ளியான் தவமொன்று ஏற்றுக, சொல்லொன்று சொல்லுக, சொல்லால் சுடரொன்று ஏற்றுக என்று ஒவ்வொருவரும் நாம் இணைந்தே அழைக்கின்ற வேலை வரை இணைந்தே செல்வோம். தயக்கம் தவிர்த்து நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும், மன ஆரோக்கியம், அறிவாற்றலின் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அத்தனையும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து இந்த சங்கம் இன்னும் தொடர்ந்து பல்வேறு உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு பல்லாண்டு காலம் தன் பணியை அயராமல் தொடர வேண்டும் என்ற வாழ்த்துறையை முன்வைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.